பிஎஸ்என்எல் ஆஃபீஸ்லேருந்து சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங் போஸ்ட்டுக்கான வேலை வாய்ப்பு வந்திருக்கு. இந்த பிஎஸ்என்எல் பார்த்திங்கன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் என்டர்பிரைஸ் தான் இது. அண்ட் இந்த பிஎஸ்என்எல் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங்க்கு ஸ்டார்டிங் சேலரியாகவே 24,000 50,000 வரைக்கும் தர்றாங்க. இந்த 50,000 சேலரினா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க தான் அப்ளை பண்ணணுமான்னு பயப்பட தேவையில்லைங்க. ஃப்ரெஷர்ஸும் எலிஜிபிள் தான். ஸோ வாங்க நம்ம இந்த பிஎஸ்என்எல்லேருந்து வெளியே வந்திருக்க இந்த எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங்க்கு எப்படி ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணுறது, என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது அண்டு இதுக்கான அப்ளை ப்ராசஸ்ன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டான ஜாப் அப்டேட்ஸ்லாம் போட்டுட்ருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிஎஸ்என்எல்லேருந்து வெளியே வந்திருக்க இந்த சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங் போஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபீல்டில் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்திங்கன்னா டெலிகாம்லேயும், இன்னொன்று பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் ஃபீல்டுலையும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான் பிஎஸ்என்எல் ஆஃபீஸில். இதுக்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா February 5 ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. இதுக்கான க்ளோசிங் டேட் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு March 7 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்ளை பண்ணுறப்போ ஏதாச்சும் எடிட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்டேக்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா March 8 வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். அண்டு March 15 வரைக்கும் அதுக்கான டியூரேஷனும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எக்ஸாம் டேட் அண்ட் எக்ஸாம் பார்த்திங்கன்னா இதுக்கு உங்களுக்கு 29 March வந்து இந்த போஸ்டிங்கான எக்ஸாம்லாம் இருக்கும். என்னென்ன போஸ்டிங்கு, இதுக்கான எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகாம் ஸ்ட்ரீமில் எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 95 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அண்டு ஃபினான்ஸ் ஸ்ட்ரீமில் வந்து பார்த்தீங்கன்னா 25 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 120 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங்க்கு ஸ்டார்டிங்கில் நான் சேலரி எவ்வளோன்னு சொல்லியிருப்பேன். 24,000 50,000 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ஆஃப் பே உங்களுக்கு கொடுப்பாங்க. அண்டு இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா மினிமம் 21 மேக்ஸிமம் 30 இயர்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு 30 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 33 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக்வேர்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு 10 இயர்ஸும் ஓபிசிக்கு 13 இயர்ஸும் அண்ட் எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸும் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனாக கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங்கில் கேண்டிடேட்ஸ் எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட், அதாவது உங்களுக்கு பார்ட் 1 பார்ட் 2 2 இருக்கும். டெலிகாமில் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஃபினான்ஸில் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி, பார்ட் 1 பார்ட் 2 இருக்கும். பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமன் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்குங்க. அண்ட் பார்ட் 2 கோர் பேப்பர். இதில் வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் டெலிகாம் ரிலேட்டடாக இருக்கும். ஃபினான்ஸ்னால் ஃபினான்ஸ் ரிலேட்டடாக இருக்கும். இதுக்கான மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடில் 40 மார்க்ஸும், டெக்னிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா 160 மார்க்குன்னு மொத்தமாக 200 மார்க்ஸுக்கு இருக்கும். டியூரேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 180 மினிட்ஸ் டியூரேஷன் இருக்கும் 2 இதுக்குமே. இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஓசி, ஓபிசி, எக்கனாமிக்கலி வீக்கர் இந்த கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா 2,500 ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் எஸ்சி எஸ்டி பேக்வேர்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 1,250 பே பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனி டெலிகாம் ஃபீல்டுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா பேச்சுலரில் இன்ஜினியரிங் இல்லை டெக்னாலஜி 60% மார்க் இருந்தால் போதுங்க, நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எந்தெந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர் எலக்ட்ரிக்கல் ஆர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். ஃபினான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்ட் முடித்தவங்க இல்லை காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்சி முடித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இல்லை, ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் தாங்க. இந்த பிஎஸ்என்எல் ஆஃபீஸ்லேருந்து வெளியே வந்திருக்க சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங் போஸ்ட்டுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கான எக்ஸாம் சென்டர் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட் வைஸும் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சென்னையில் கொடுத்துருக்காங்க. சென்னையில் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். பிஎஸ்என்எல் ஆஃபீஸ்லேருந்து வெளியே வந்திருக்க இந்த டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு கேண்டிடேட்ஸ் எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இதோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், நாம் இந்த வீடியோவில் பிஎஸ்என்எல் ஆஃபீஸ்லேருந்து வெளியே வந்திருக்க சீனியர் ட்ரைனிங் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, ஃப்ரெஷர்ஸில் எப்படி அப்ளை பண்ணலாம், யார் யார் அப்ளை பண்ணலான்றது ஃபுல் டீட்டெயில் பார்த்தோம். இந்த மாதிரியான லேட்டஸ்ட்டான ஜாப் அப்டேட் வீடியோக்கு நம்மளோட வேகன்சி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.